அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் மாசி மாதத்தின் கடைசி கிருத்திகை நாளில், அதாவது இன்றுதான் மாசி மாதத்தின் கடைசி கிருத்திகை நாள், இந்த நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான முருகன் வழிபாட்டு முறைகளை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த நாள்ல செய்யப்படுற பூஜைகள், விரதங்கள் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் பத்தின முழு தகவலையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க சொந்தங்களே. சரி, இன்றைய கிருத்திகை நாளோட சிறப்பு என்ன தெரியுமா? கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்றது பகவான் முருகனின் சுவாமி நட்சத்திரம். இந்த நாள்ல முருகப்பெருமான் சிறப்பு அருளை புரிவார் அப்படின்னு நம்பப்படுது. குறிப்பா மாசி மாதத்தோட கடைசி கிருத்திகை நாள் ரொம்பவே சக்தி வாய்ந்ததுங்க. இந்த நாள்ல அபிஷேகம், தீபாராதனை, மந்திர ஜபம் பண்ணுங்க அப்படின்னா சிறப்பு பலன்கள்லாம் கிடைக்கும். சரி, ஒருவேளை கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலே எளிய முறையில் எப்படி செய்யலாம் பூஜை அப்படின்னு பார்த்துடலாம். குளித்து சுத்தமான இடத்துல முருகன் படத்தை இல்லைன்னா சிலையை வச்சு பூஜை பண்ணுங்க. நெய் தீபம் அல்லது அகல் விளக்கேற்றி ஓம் முருகா இல்லைன்னா ஓம் சரவண பவ அப்படின்னு அந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. பால், தேன், வெல்லம், பழம் கொண்டு பஞ்சாமிர்தம் பண்ணி அபிஷேகம் பண்ணுங்க. வேல் வச்சிருந்தீங்கன்னா பண்ணீங்கன்னா ரொம்பவே சிறப்பா இருக்கும். கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ் பாடலாம். சரிங்களா, ரொம்பவே பலன் கொடுக்கும். சரி, என்னால கோயிலுக்கும் போக முடியுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கோவில்ல செய்யக்கூடிய சிறப்பு வழிபாடை பத்தி பார்த்துடலாம். திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, திருச்செந்தூர் இந்த மாதிரியான முருகன் ஸ்தலங்களுக்கு நீங்க போங்க. வேல், மயில், முருகன் உருவத்திற்கு அபிஷேகம் பண்ணி மஞ்சள், சிவப்பு மலரை நீங்க சாற்றலாம். பழங்களை முருகனுக்கு சமர்ப்பித்து அன்னதானமும் நீங்க பண்ணலாம். அன்னதானம் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, சின்ன சின்ன உயிர்களுக்கு கூட நீங்க பண்ணாலும் அதுவும் அன்னதானம் தான். ஏதோ நம்மளால முடிந்த அளவுக்கு நம்ம பண்றோம். சரிங்களா, இன்றைய தினம் ஒரு எறும்புக்கு நீங்க ஒரு உணவு வச்சாலும் கூட அதற்கான புண்ணியம் உங்களை சேரும். முருகனுடைய ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கிருத்திகை விரதம் எல்லாருமே அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் முழுக்க உபவாசம் இருந்து இரவுல பழம், பால், பிரசாதம் சாப்பிட்டுக்கலாம். உடம்புக்கு சரியில்லாதவங்க பரவாயில்லைங்க, நீங்க இப்படிதான் இருந்து விரதம் இருந்துதான் இது பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இது ஒரு பக்தியின் வெளிப்பாடு தான். நம்ம முருகர் மேல எவ்வளவு பக்தியா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அந்த வெளிப்பாடு தான் நீங்க விரதம் இருங்க அப்படின்ற மாதிரி சொன்னது. விரதம் இருக்கும்போது நம்ம உடலும் ஆரோக்கியமா இருக்கும் தான் கண்டிப்பாக. சரிங்களா, இன்னொன்னு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உடம்பு நிலை சரியா இல்லாதவங்க, கர்ப்பிணி பெண்கள் கூட நீங்க விரதம் இருங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், உங்க உடல்நிலை கருதி நீங்க விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்கிறத இங்க பதிவு பண்ணிக்கிறேன். அதே மாதிரி முன்னோர்களோட ஆசீர்வாதத்திற்காக தீபம் ஏற்றி குடும்பத்தோட சேர்ந்து கந்த சஷ்டி கவசம் நீங்க சொல்லலாம். முருகனுடைய ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை 1008 முறை நீங்க ஜெபிச்சாலும் உங்களுக்கு ரொம்ப 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 நல்ல பலன் கொடுக்கும். இதை நீங்க மறக்காம நம்ம வீடுகள்ல பண்ணுங்க. வீடுகள்ல இந்த மாதிரி ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க ஒலிக்க விடும் போதோ இல்ல நீங்க மந்திரம் சொல்லும் போதோ நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் அங்க கிரியேட் ஆகும். நேர்மறை அந்த அதிர்வலைகளை நீங்க உணர்வீங்க. கண்டிப்பாக, நிச்சயமாக நீங்க ஏதோ ஒன்று மனதில் நினைச்சுக்கிட்டு, ஆனா நான் உண்மையை சொல்லணும்னா முருகர்கிட்ட நீங்க மட்டும் போதும் முருகா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டு பாருங்க. உங்களுக்கு நீங்க நினைச்சது எல்லாத்தையும் நடத்தி வைப்பாரு. நீங்க நினைச்சதுக்கு மேலையும் நடத்தி வைப்பாரு. சரிங்களா, சரி, இந்த கிருத்திகை நாள்ல கிடைக்கிற பலன்களை பத்தி சொல்லிடலாமா? முருகன் அருள் பரிபூர்ணம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்திற்கே நல்ல ஒற்றுமை ஏற்படும். தொழில வளர்ச்சி ஆகட்டும், மன நிம்மதி ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. மாதிரி குழந்தை பேரு வென்றவங்க கிருத்திகை விரதம் இருந்தா நல்ல பலன் கிடைக்கும். என்ன சொந்தங்களே, கிருத்திகை விரதம் இருக்க தயாரா இருப்பீங்க நம்புறேன். இன்னமும் ஒன்றும் கேட்டு போகல, இப்பதாங்க எனக்கு தெரியும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா கூட ஒண்ணுமே கவலை இல்லை. நேரா போய் குளிச்சுட்டு வீட்டை சுத்தம் பண்ணிட்டு நீங்க ஈவினிங் கூட, அதாவது மாலை நேரங்களில் கூட நீங்க முருகன் கோவில் போயிட்டு வாங்க. முருகன் கோவில் போக முடியாதவங்க கூட வீட்டுல இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஒரு நெய் தீபம் ஏற்றி இல்ல வேல் வச்சிருந்தீங்கன்னா வேல் பூஜை பண்ணிட்டு கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க, திருப்புகழ் பாடுங்க. அவருக்கு பிடித்த அந்த எல்லா விஷயங்களையுமே இன்னைக்கு நீங்க பண்ணலாம். சரிங்களா, வேற அதெல்லாம் எனக்கு படிக்க தெரியல அப்படின்னாலும் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஓம் சரவண பவ மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டே இருங்க, அவ்வளவுதான். இது போன்ற ஆன்மீக தொழிலை நீங்க தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேங்களா, நீங்க கிருத்திகை நாள்ல என்ன சிறப்பு வழிபாடு பண்றீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம நீங்க சொல்லுவீங்க நம்புறேன் கமெண்ட் பாக்ஸ் மூலியமா. நன்றிங்க. முருகனுடைய அருள் பரிபூர்ணமா உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு நானுமே சொல்லிக்கிறேன். சரவண பவாய. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி, வணக்கம்.